அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ஆன்ட்டி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆன்ட்டி ப்ளவுஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன், அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கை, அதுக்கப்புறம் முதுகு எல்லாமே வந்துட்டு கையெல்லாம் நீளமாக இருக்கும். ஸோ அதுக்காக இது துணி கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதை வந்துட்டு ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த மார்க் பண்ண இல்லையா, கிராஸாக இருந்தது, அதை விட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்கேல் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கிடலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். அவங்க அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்பவும் போல் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான். ஸோ ஜாயிண்ட் பக்கம் அப்படியே போட்டுவிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, கழுத்தை பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, கம்மியாக தான் இருக்குது கழுத்து. ஷோல்ட்ரு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாக போட்டுட்டு இப்போ கழுத்தோட அளவு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோல்ட்ரு மார்க் பண்ணியாச்சு. நம்ம எப்போவும் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு அதிகமாக வந்துட்டு ஒரு அரை இன்ச் நம்ம விட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே தான் நான் இப்படியே வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். இல்லை அப்படின்னாலும் நம்ம டாப் போட்டு வேணாலும் வரைஞ்சிக்கிடலாம். ஆம்கோலில் நான் ஒரு இது போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கழுத்து ரொம்ப குறுகலாக இருக்குது இல்லையா. ஸோ ஆம்கோலில் வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் எப்போவும் எடுப்போம். அதுலேருந்து கம்மியாக எடுக்கிற மாதிரி வருமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் மார்க் பண்ணாத. நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிகமாக வேணுங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். சொல்கிற அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் அப்படியே வேணாலும் போட்டு காட்டுறேன், இல்லைன்னா டாப் போட்டு வேணாலும் போட்டு காட்டுறேன். நம்ம டாப் போட்டோம்னாலும் அப்படியே தான் வரும். ஸோ இப்போ இதிலேருந்து எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ண போகும்போது இந்த சைடு ஜாயிண்ட் வந்துட்டு குழப்பமே இல்லாமல் அதிகமாக எடுத்து தையல் போடும்போது குழப்பமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துவிட்டு நான் 2 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ 3 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். அந்த 3 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இப்படியே நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஸோ நான் அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்மளாக ஒரு மதிப்பு இல்லாமல் கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். குழப்பமே இல்லாமல் நம்மளுக்கு அந்த கிராஸ் வந்துட்டு வந்துடும். இப்போ ஆம்கோலுக்கு நான் 1.5 இன்ச் எடுக்கிறேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் ஆவரேஜ் வருது. அவங்க 1.5 இன்ச் தான் எடுத்திருக்காங்க. எல்லா ஆம்கோலுக்குமே 1.5 இன்ச் தான் வரும். ஸோ கழுத்து இங்கே குறுகலாக இருக்கிறதுனால நான் எப்படி கம்மியாக வருமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஷோல்ட்ரு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். ஏன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, இது நான் தைக்க போகிற ப்ளவுஸ், அதனால தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து நான் எப்படி கட் பண்ணுவேனோ அதே மெத்தடை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ பேக் பாருங்கள், அவங்களோட ப்ளவுஸையும் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு வச்சு காட்டுறேன்.
இப்படி தான் இருக்குது கழுத்து. நம்ம இவ்வளோ குறுகலாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரியே தான் வரும், குறுகலாக தான் கழுத்து வரும். நம்ம வந்துட்டு மடக்கி அடிப்போம் இல்லையா, ஸோ கழுத்து அடிப்போம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம கை கட் பண்ணலாம். கை வந்துட்டு நான் இது இப்படியே 4ஆக மடித்து போட்டுட்டேன். 4ஆக மடித்து போட்டுவிட்டு நம்ம வந்துட்டு அளவு எடுப்போம் இல்லையா, ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையை வந்துட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எப்போவுமே பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் அங்கே வச்சிடாதீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இதெல்லாம் நடக்கும் தான், ஸோ இருந்தாலும் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துட்டேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஆம்கோலில் வந்துட்டு உங்களுக்கு தெரில அப்படின்னா இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துலையே மார்க் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காகத்தான் நான் இப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ கையை நம்ம கட் பண்ணியாச்சு. கையை வந்துட்டு இப்போ குடஞ்சிக்கிடலாம். எப்படி கை குடையிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்துட்டு கை மட்டும் எப்படி கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணுங்கள். இல்லைனா எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன். ஐகாலில் என்னோடய எல்லா வீடியோஸையுமே நான் தரேன். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னோடய எல்லா வீடியோஸுமே, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே எப்படி போடுவோம், துணி வந்துட்டு நான் இது நேர் கட்டிங் தான். ஸோ அவங்களுக்கு துணி இவ்வளோ தான் இருக்குது, நான் இந்த மாதிரி தான் போடுற மாதிரி எனக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் நான் இப்படியே போட்டுட்டேன். இப்போ எடுத்தாச்சு. நம்ம முன்னாடி கழுத்து போட்ட மாதிரி வராது, பின் கழுத்து போட்ட மாதிரி வராது. ஏன்னா அவங்களுக்கு பின் கழுத்து வந்துட்டு ரொம்ப வந்துட்டு குட்டியாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு முன்கழுத்து எல்லாருக்குமே அகலமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அகலமாக இருக்கும். இந்த மாதிரி கழுத்தை அப்படியே அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்தை மார்க் பண்ண தெரியலை அப்படின்னா அந்த கழுத்தோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு, எவ்வளோண்டு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கிறீங்க. கழுத்தோட லென்த்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ வந்துட்டு நம்ம டாட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிடலாம். பட்டியோட அளவை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பட்டி இங்கே இருக்குது அப்படின்னா அங்கேருந்து 1.5 இன்ச்சு நான் எப்போவுமே தள்ளி வைப்பேன். அதே மாதிரி வந்துட்டு ப்ளவுஸை வந்துட்டு ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு இந்த நம்மளோட ஷோல்டரில் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு பாதியாக மார்க் பண்ணிக்கிறங்க. பாதியாக மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே வைங்க. ஏன்னா ஷோல்டரை நம்ம 2ஐயும் மடித்து தான் மார்க் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த இடத்துலேருந்து வைங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கிறங்க. ஜாயிண்ட் பக்கட்டும் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கிறங்க.
நான் எப்போவுமே வந்துட்டு ஸ்கேல் வச்சு தான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு இப்படியே மார்க் பண்ணுறது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கழுத்து எப்படி கட் பண்ணுற வீடியோவும் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.